எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 ரீசன் தான் இருக்குது. ஒரு ரீசன் வந்து வாழ்க்கையும் இப்படியும் ஒரு மனிதர்கள் இருப்பாங்களான்ட்டு தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. செகண்ட், அம்மா அப்பான்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? திரும்ப அவங்களோட வயித்துல நம்ம பொருளையோ பிறக்க போகிறோமா, திரும்ப அவங்க நமக்கு பேரண்ட்ஸை கிடைக்க போகிறாங்கன்னு தெரியாது. மருமகளாக ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஏற்றத்தாழ்வு இருக்கும், எல்லா பிரச்சனைகளுமே வரும். கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணி போவேணா, ஆர்கியூமெண்ட் இருக்கும், எல்லாமே ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட், மாமியார் லைக்க அம்மா அப்பா தான். அது மருமகனுக்கும் சரி, மருமகளுக்கும் சரி. ஒரு படுக்கையில் படுத்துட்ருக்குறாங்க, சுத்தமாகவே முடியல, பெட்ரிடன் ஆகிட்டாங்க. நீங்கள் அன்பாக பார்த்துக்கணும். பெட்ரிடனாக படுக்கிறவங்களோட எல்லோரும் பயமுமே யூரின் யார் க்ளீன் பண்ணுவா, மோஷன் யார் க்ளீன் பண்ணுவாங்கன்னுட்டு. அது நீங்கள் க்ளீன் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, கையில் காசு இருந்தோ ஒரு ஹோம் நர்ஸோ இல்லை ஒரு ஸ்கேவஞ்சர்ஸோ ஏதோ ஹெல்ப் பண்ணி கூட நம்ம பண்ண முடியும். அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணல. பட்னியாகவே இருந்து ஒருத்தர் கொள்றதுன்றது அவ்வளோ நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? நான் இந்த விஷயத்தை ரீசெண்டாக என்னோடய லைஃப்பில் நான் பார்த்தேன். பிகாஸ் நான் அந்த பெட்ரிடன் பேஷண்ட் அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். சாப்பிட்டது யார் க்ளீன் பண்ணுவாப்பா, இங்கே வந்து எனக்கு மோஷன் போகிற வசதி கிடையாது, பசிக்குது யார் கொடுப்பா? நிறைய விஷயங்கள் சினாரியோ நம்ம வந்து கோர்வையாக கேட்கும்போது சிலது உண்மை சிலது பொய்யா இருக்கும். நம்ம கண்ணால் பார்த்த விஷயங்களை மட்டும் தான் சொல்ல முடியும். பட்னியால் இறக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். சிக்காக இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்குமே டாக்டர்ஸ் சொல்கிறது ரியாலிட்டி. ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ரெக்கவரே பண்ண முடியலைன்னா கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள எவ்வளோ அன்பாக அழகாக நம்ம பார்த்துக்கிறோம், எவ்வளோ உறுதுணையாக இருக்கணும், அந்த மன தைரியத்தை கொடுக்கணும். அந்த மன தைரியமெல்லாம் இப்போ செத்து போச்சு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை எத்தனை நாள் ஆகிரும்? பிறந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து போகிறவங்களுக்கு கொடுக்குறோமா? கிடையாது. எல்லோரும் ஒரு நாளைக்கு எல்டர் ஆக போகிறோம். எல்டர் ஆக தான் போகிறோம், இல்லைன்னு சொல்ல. இந்த இளமையும் வயசு யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு விஷயம். எண்ட் ஆஃப் லைஃப் கேரை தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள் பேசணும்னு தோணுது. பட் இது ரைட்டாக எனக்கு தெரியலை. பட் நான் ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்குறேன்னா அது தப்பாக தெரிஞ்சால் தப்புன்னு தான் சொல்ல முடியும். இறந்ததுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லி நம்ம கறி விருந்து சாப்பிட்றதும் 16 நாள் படையலும் போடுறதில்ல. படுத்துட்ருக்கிறவங்க கரெக்டாக சாப்பாடு போட்டிருக்கிறோமா? வார்த்தைகளை வீசக்கூடாது. நீங்கள் எனக்கு பாரமாக இருக்கீங்க, சீக்கிரம் செத்து போனால் நல்லாயிருக்கும்னுட்டு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது பர்சனலாக நீங்கள் யார் பார்த்தாலுமே ஓகே. கர்மா வில் பூமரிங். நமக்கு எப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளும் ஒரு நாளைக்கு பாதிக்கப்பட போகிறோம். என்னால் இதை டைஜஸ்டே பண்ண முடியல. பசியோடு ஒருத்தர் இறக்குறத நீங்கள் அக்ரி பண்ணுவீங்களா? என்ன தான் சிக்காக இருக்கட்டுமே, ஒரு ரைஸ் டியூப் ஃபீட் போட்டிருக்கலாம், ஒரு பெக் டியூப் ஃபீட் நீங்கள் கொடுக்கலாம். உணவு கொடுக்கறக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் குடும்பம் பசியோடு இறக்கிறது தான். பட் ஆஸ் அ விமன் ஆர் மென் அவங்க தைரியசாலியாக இருந்தாங்கன்னா, ரோசோன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கோபம், ரொம்ப எப்படி சொல்லுவோம், தைரியமானவங்க, பிடிவாத குணம் இருக்கிறவங்க சாதிச்சுட்டு தான் போகிறாங்க. பட் திரும்ப இந்த பாவத்தை யாரும் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் யார் படுத்திருந்தாலுமே உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் போய் பாருங்கள், பேசுங்க, அன்பாக பண்ணுங்கள். உங்களால் முடியல ஒரு ஆளை வச்சு பாருங்கள். அதுவும் முடியலையா கேர் சென்டரில் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. எதுவுமே முடியல, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கலாம். படுத்துட்டு இருக்கிறவங்க காதில் விழுக அவங்க சைக்காலஜிக்கலோ அவங்க மென்டலியோ அவங்க ஆகிற விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். என்னால் இன்றைக்கி ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு இழப்பு. ஒரு உயிரை திரும்ப நம்ம பெற முடியாது. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் மாண்டவர்கள் மீண்டு வரப்போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். உங்களுக்கு விரோதியாக இருந்தால் கூட கன்சர்னோட பழகுங்க. என்னால் இது எதுவும் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு தோணுச்சு. அது உண்மை நிலைமை எனக்கு என்னன்னு தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட், ராங் இஸ் ராங். மனிதநேயம் செத்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம். யாரும் இந்த தப்பு பண்ணாதீங்க.